ஹாய் கைஸ், இது உங்கள் ஜிடெக் ஆடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிடெக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி வந்துட்டு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோம் போயிட்டேன். இப்போ க்ரோமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜிடெக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜிடெக் ஆடியோஸ் அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஜிடெக் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இப்போ ஹோம் பேஜ் பாருங்கள். ஹோம் பேஜில் எல்லா ப்ராடக்ட்டோட லிஸ்ட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ கேபினெட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நான் வந்து கேபினெட் வந்து உங்களுக்கு காட்டுறேன், பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். இதில் போயிட்டு கேபினெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2.1 கேபினெட் ஆல் மாடல், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 5.1 கேபினெட் ஆல் மாடல், அதுக்கப்புறம் கார் செட்டு கேபினெட்டு, அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கேபினெட்டு, இந்த மாதிரி கேட்டகரி இருக்கும். இப்போ வந்துட்டு 5.1 கேபினெட்டுக்குள்ளே பார்க்குறீங்கன்னா, இப்போ இதுக்குள்ளே போனால் தான் 5.1 வந்துட்டு எவ்வளோ கேபினெட் டிசைன் இருக்குது அது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வெளியே பார்க்கும்போது ஒரு லிங்காக தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போனால் தான் உள்ளே 5.1 என்னென்ன கேபினெட் மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய மாடல்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு 315 இருக்குது. இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இது எப்படின்னா இந்த கேபினெட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு இது. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு மாடலாக இருக்கும். ஜிஎஸ்டி வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரைஸில் வந்துட்டு ஆட் ஆகும். ஜிஎஸ்டி ஆட் ஆகிறத நீங்கள் வந்துட்டு பைனோ கொடுத்து கார்ட்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த 18% ஜிஎஸ்டி ஆட் ஆகிறது. என்ன மாடல் வேணுமோ அதோட நம்பரை வந்துட்டு நோட் பண்ணிட்டு அது 6 இன்ச்சா 12 இன்ச்சான்னு அந்த ஃபுல் நேமோட பார்த்துட்டு மேலே இருக்க இந்த 5.1 கேபினெட் ஆல் மாடல்னு இருக்க இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மாடலை வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இப்போ பைனோ கொடுத்தீங்களா ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கார்ட்டுக்கு போயிடும். அந்த கார்ட்டுக்கு போகிறது உங்களுக்கு மேலே வந்து காட்டும் வந்து க்ரீன் கலராக. கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் வந்து கார்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இதில் வந்து வியூ கார்ட்டு கொடுங்க. வியூ கார்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் மாடல் நம்பர் எல்லாமே வந்துடும். எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்க, ஒரு குவான்டிட்டியாக 2 இல்லை 3 சொல்லிட்டு அது பக்கத்துலேயே அந்த சின்ன பாக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்டோட ப்ரைஸ், ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு அதோட இருக்கும். அடுத்து டோட்டல் ப்ரைஸ் வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்துடும். ஒரு ப்ராடக்ட் போதும்னா நீ டேரெக்டாக செக் அவுட் கொடுத்துட்டு அடுத்து பேமெண்ட் இதுக்கு போயிடலாம். அதுக்கு வந்துட்டு இந்த கேபினெட்டுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அக்ரிலிக் பேனல் பார்க்குறீங்க, டினிசாபிக் கொடுத்துட்டு அக்ரிலிக் பேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு மாடல்ஸ்லாம் இருக்கும். எல்லா கேபினெட்டோட பேனலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 13 கலர் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மாடலை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த மாடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாடலுக்குள்ளே நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அதோட என்ன மாடல் நம்பர் 109 அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாடல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு என்ன கலர் வேணும் அந்த கலர் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வாங்க. அந்த அவைலபிள் ஆப்ஷன் இருக்குல்ல அங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு என்ன மாடல் பார்த்தீங்க அதோட மாடல் நம்பர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பைனோ கொடுத்துருங்க. பைனோ கொடுத்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான், கேபினெட்டுக்கு இருந்த அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு கார்ட்டுக்கு போய் ஆட் ஆயிரும். கார்ட்டுக்கு போய் ஆட் ஆனாலையும் என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அது லிஸ்ட்டு காட்டுறோம். லிஸ்ட்டு காட்டிட்டு உங்களுக்கு இந்த சப் டோட்டல் இருக்கிறது வந்துட்டு இந்த 2 ப்ராடக்ட்டோட மொத்த அமௌண்ட் வந்துட்டு இங்கே காட்டும். சப் டோட்டலில் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட ஆட் ஆகி காட்டும். செக் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 6 ஸ்டெப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதாவது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் செக் அவுட்னா எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த கெஸ்ட்டு செக் அவுட்டு. இப்போ வந்துட்டு நான் வந்து கெஸ்ட்லேயே போகிறேன். இப்போ கெஸ்ட்டில் போகணும் உங்களுக்கு இந்த ஃபார்ம் மெத்தட் வரும். இந்த ஃபார்மில் வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது நேமு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, அப்புறம் உங்கள் மெயில் ஐடி, உங்கள் கான்டாக்ட் நம்பரு, அண்டு வந்துட்டு உங்களோட அட்ரஸை மட்டும் மெயினாக நீங்கள் வந்துட்டு கரெக்டான அட்ரஸாக கொடுங்க. ஏன்னா அட்ரஸில் வந்துட்டு ஒரு சின்ன நம்பர் மாறினா கூட கொரியரே மாறிடும். இப்போ பின்கோடில் லாஸ்ட்டு 2 டிஜிட் மாறினாலே வந்துட்டு உங்கள் ஆர்டர் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் அட்ரஸ் மட்டும் கவனமாக கொடுத்துட்டு என்ன கண்ட்ரி, என்ன ஸ்டேட்டு இதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த செக் பாக்ஸ் இருக்கும். மை டெலிவரி அண்டு பில்லிங் அட்ரஸ் ஆர் த சேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். உங்கள் டெலிவரி அட்ரஸும் பில்லிங் அட்ரஸும் வந்துட்டு சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து திருப்பி உங்களுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு ரிமைண்டர் மாதிரி. அந்த செக் பாக்ஸில் வந்துட்டு செலக்ட் கொடுத்துட்டு தென் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொரியர் வேணும், அதாவது
டிடிடிசி இருக்குது, ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது, இந்தியா போஸ்ட் இருக்குது. இந்த 3 கொரியர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கொரியர் வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு செக் பாக்ஸில் செலக்ட் பண்ணிட்டு தென் கண்டினியூ கொடுங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் 5 அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடு. ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். அந்த செக் பாக்ஸ் வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இது வந்து ஓகேவான்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகேனா நீங்கள் அந்த செக் பாக்ஸில் செலக்ட் பண்ணாமல் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது கண்டினியூ பட்டன் வந்து ஒர்க் ஆகாது. அந்த செக் பாக்ஸ் வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்டு வந்துட்டு கொரியர் சார்ஜ் இது ரெண்டுமே ஆட் ஆகி உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸாக காட்டும். நீங்கள் என்ன கொரியர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கொரியருக்கான சார்ஜ் தான் இதில் வந்துட்டு இருக்கும், இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு கவனமாக ரீட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்துட்டு செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி அந்த இதுக்கு போகும். அதில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் பே பண்ணுற கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெட் பேங்கிங் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி நிறையா யூபிஐ பே இந்த மாதிரி இருக்குது, வேலட் பே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பே பண்ணிடுங்க. இப்போ நான் வந்துட்டு ஜிபேயில் பே பண்ணுறேன் பாருங்கள். யூபிஐ வந்துச்சா, இதில் வந்துட்டு உங்களோட யூபிஐ போட்டுட்டு வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்துட்டு ஒரு மெயில் வரும். மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும். உங்களோட ஆர்டர் ஐடி இந்த மாதிரி ஐடி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு மெயில் வந்துடும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், ட்ராக் ஆர்டர்னு சொல்லிட்டு. அந்த ட்ராக் ஆர்டர் பட்டனில் போயிட்டு கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக் நவுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு உங்கள் ஆர்டர் ஐடி என்னவோ அந்த நம்பரை போட்டு ட்ராக் கொடுத்துக்கோங்க. ட்ராக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் ஜிடெக் கம்பெனிலேருந்து உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு டிஸ்பேச் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 3 to 5 days வந்துட்டு அந்த ப்ராசஸிங் டேட் இருக்குது. நாங்கள் வெப்சைட் மேலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராசஸிங் டேட்டில் வந்துட்டு உங்களுக்கான அந்த கொரியரில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு மெயிலில் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ஐடி, ட்ராக்கிங் ஐடி எல்லாமே எந்த கொரியர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கொரியரோட ட்ராக்கிங் ஐடி அது எல்லாமே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ட்ராக்கிங் ஐடி இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரோட ட்ராக்கிங் ஐடி இப்போ வந்துட்டு இந்த ட்ராக்கிங் ஐடியை காப்பி பண்ணிட்டு எந்த கொரியரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆர்டரை வந்துட்டு போட்டிருக்கீங்க, ப்ரொஃபஷனல் அவங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும், டிடிடிசினா டிடிசியோட வெப்சைட்டாக இருக்கட்டும், இந்தியா போஸ்ட்னா இந்தியா போஸ்ட்டோட வெப்சைட்டாக இருக்கட்டும், அந்த வெப்சைட்டில் போயிட்டு அங்கே வந்துட்டு உங்கள் ஐடி கொடுத்துட்டு இது வந்து ப்ரொஃபஷனலில் பண்ணனால ப்ரொஃபஷனலில் வந்துட்டு கீழே கேப்சா கோட் இந்த மாதிரி இருக்குது. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும், ட்ராக் அண்ட் ட்ரேஸ் இந்த மாதிரி காட்டணும். இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆர்டரை வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி லைவாக எங்கெங்கே இருக்குது, இந்த டேட்டில் வந்துட்டு இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் வந்துட்டு சொல்கிறாங்க எப்படி ஆர்டர் வந்து ட்ராக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் இது. ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் பதட்டப்படணும்னு ஒரு அவசியம் கிடையாது. இப்போ ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வெப்சைட்லேயே மேலே வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். இது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆர்டரில் ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஜிடெக்கில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இது மாதிரி தான் ஆர்டர் பண்ணணும், கொரியர் வந்து ட்ராக் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்கள் பர்சனல் அட்ரஸ் டீட்டெயில்ஸு இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃபார்மில் வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். 1க்கு 2 தடவை கூட செக் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க, சிம்பிள் தான். ஒரு பல்க் குவான்டிட்டி வேணும்னா மட்டும் எங்கள் கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். தென் சின்ன ப்ராடக்டாக இருந்தால் நீங்களே வந்து வெப்சைட்டில் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெப்சைட் வந்துட்டு 24/7 இருக்குது. நீங்கள் எப்போ வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஜிடெக்கில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ.